ஓகே. ஸோ இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, நாம இன்னைக்கு ஹைஃபை ஸ்பேஸ் உடைய பிளாஸ்டிங் டே. அப்ப நம்ம இந்த பிளாஸ்டிங் டேல ஸ்பேஸ் டூல எப்படி யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிளாஸ்ட் பண்ண முடியும்? பிளாஸ்டிங் அப்படின்னா, உலகத்துக்கு எல்லாருக்குமே வந்து வந்து ஒரு வேகமான மெத்தட்ல சொல்றது. ஒரே நேரத்துல 1,00,000 பேர், 2,00,000 பேர எப்படி ரீச் பண்றது அப்படிங்கிறதுக்கான மெத்தட். இந்த சோசியல் மீடியாவோட பவர் நம்ம யூஸ் பண்றது. இப்ப நீங்க இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்தணும். அவர் இங்கிலீஷ்ல புலமையா இருக்கிறாரு. பார்த்தா படிச்சா தெரிஞ்சுக்குவாரு. ஆல்ரெடி கிரிப்டோ கம்யூனிட்டிய சேர்ந்தவர்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்பேஸ் டூல்ல போயிட்டு இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் 51 பேஜும் 21 பேஜ் இருக்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். வியூ பண்ணலாம், இல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவருக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். அப்போ இல்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃப்ரீ வாலெட் கிரியேட் பண்ணி அவருக்கு உங்க ரெஃபரல் லிங்க்ல ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா, அவருடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டாலே அவரே அந்த டூல வந்து அவருடைய வாலெட்ல அவருடைய ஐடியில இருந்து பெற முடியும். நீங்க அனுப்ப வேண்டிய அவசியம் கூட இல்ல. அப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஸ்பேஸ் டூல்ஸ்ல முதலாவது இந்த பிபிடி வந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்ம வேணும்னா டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய உடனடியா நம்ம எப்பவுமே டிஜிட்டலா இல்லாம கையில பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அடுத்தது ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட்ங்கிறது இமெயில் மார்க்கெட்டிங் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இப்ப நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன். கம்யூனிட்டி ஃபண்ட்ரைசிங் இன்விடேஷன் ஃபார் கோஆப்பரேட்டிவ். இப்ப நீங்க ஒரு என்ஜிஓக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க இத என்ன பண்ணலாம்? வியூல போலாம். வியூல போய் ஒரு பேரும், அது ஒரு இமெயில் ஐடியும் பதிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன். இமெயில் ஐடியும் பதிவு பண்ணீங்க அப்படின்னா, உடனடியாக அந்த பதிவு என்பது இமெயில் வழியாக அனுப்பி வைக்கப்படும். இவ்வளவுதான். இந்த பதிவு என்பது அந்த அந்த ஐடிக்குள்ள போகுது பார்த்தீங்களா? இப்ப பாருங்க. இப்ப நான் இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்பி இருக்கிறேன். நான் Gmailல வந்து ஓப்பன் பண்றேன். Gmail லாகின் குடுக்குறேன். இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டதா இருந்தாலும், இன்னைக்கு புதிதாக மறுபடியும் நெறைய நண்பர்கள் வந்திருக்கிறனால பதிவ வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. சோ இந்த விஷயத்த நம்ம செய்யறது மூலமா, ஒரு நாளைக்கு இப்ப நான் அனுப்பிச்ச இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு இமெயில் அனுப்பிச்சாச்சு. இந்த இமெயில ஒரே நேரத்துல 30 நபர்களுக்கு, 50 நபர்களுக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஒரு மெத்தட நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இமெயில் வழியாகவே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 1000 பேருக்கு அல்லது நு நு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 100 பேருக்குன்னே வைங்களேன். 100 பேருக்கு போகும்போது உங்களுக்கு வந்து இத கொஞ்சம் வேகப்படுத்த முடியும் இல்லையா? என்ன பண்றோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன சொல்லிறலாம். ஏன்னா இன்டர்நெட்டோட வேகம் கொஞ்சம் குறைவா இருக்குது. ததாஸ்து அப்படிங்கிற நேரம் இது. 555 இன்னைக்கு நேரத்துல நம்ம இந்த முயற்சிய எப்படி செய்யலாம்? இமெயில் வழியாக கொடுக்கும்போது, இப்ப நான் சென்ட் பண்ண இமெயில், இப்ப உங்களோட இமெயிலே போட்டு உங்களுக்கு நீங்க அனுப்புறீங்க. உங்க பேரு, உங்க இமெயில் போட்டு சென்ட் குடுத்தீங்கன்னா, இதுல வரக்கூடிய தகவல் அங்க வந்துரும். அதுல கிளியரா என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஹைஃபை ஸ்பேஸ்னா என்னங்கிறது அழகா ஒரு கட்டுரை வடிவில வந்திருக்கும். அப்ப நம்மல்லாம் சொல்றதுக்கு நெறைய தகவல் இருக்கு. இத நம்ம எப்படி சொல்லப் போறோம்ன்ற தயக்கம் இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இமெயில் வழியா நம்ம மற்றவர்களுக்கு இந்த தகவல அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாம எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா, நம்ம ஜஸ்ட் இமெயில் தான் அனுப்புறோம். அந்த இமெயில் நம்மளுடைய இமெயிலுக்கு வந்துருது. அதுல வந்து என்ன இருக்கும்னா, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கான்டாக்ட் நம்பர ஆட் பண்ணிட்டு, அங்க வந்திருக்கிற இமெயில்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட காப்பி பண்ணி நம்ம தயார் பண்ணிட்டு, நம்ம டைரக்ட்டா நம்மளுடைய மெயில்ல இருந்து எல்லாருடைய மெயிலுக்கும் அனுப்புற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா நம்ம எல்லாரையும் ரீச் பண்ண முடியும். சரிங்களா? அவங்க நம்மள ரீச் பண்றதுக்கு நம்மளுடைய மொபைல் நம்பரையும் நம்ம அந்த இமெயில் வழியாகவே குடுக்கறதுனால, அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இத நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் அவுட் நடந்ததுனால மீண்டும் நான் கனெக்ட் பண்றேன் அந்த வாலெட்ட. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி ஐடிக்குள்ள லாகின் பண்ண உடனே மீதி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு, மீதி விஷயங்கள இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இத வந்து கனெக்டிவிட்டிய ஒரு முறை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கனெக்ட். திரும்ப கனெக்ட் வாலெட். வாலெட் கனெக்ட். கனெக்ட் குடுக்குறேன். எப்பவுமே இந்த காலை நேரத்துல கொஞ்சம் ஸ்பீடு குறைஞ்சிரும். ஒரு 6 மணிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு குறைஞ்சிரும். ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களோட ஐடியில நீங்க என்ன பண்ணலாம்? உங்களோட ஐடியில இந்த ஸ்பேஸ் டூல்ஸ நீங்க பயன்படுத்துறதுக்கு மெயினா இன்னைக்கு நம்ம இந்த பிளாஸ்டிங் டே அப்படின்னு சொல்லும்போது, இன்டர்நெட்டோட ஸ்லோவா இருக்கிறனால மறுபடியும் அது உள்ள லாகின் ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நான் குளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்றேன். டிஸ்கனெக்ட் குடுக்குறேன். ஓகே.
சேஃப் ஃபால் வந்து எப்பவுமே அப்டேட்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் இப்ப செக் பண்ணிக்கிறேன். பிளே ஸ்டோர் வழியா போய் சேஃப் ஃபால் அப்படிங்கிற வேலெட்டை நான் வந்து நேம குறிப்பிடுறேன். ஓகே. அப்டேட் வரல. ஆல்ரெடி அப்டேட்டா தான் இருக்கு. நீங்க அப்பப்ப செக் பண்ணிக்கங்க. சேஃப் ஃபால் அவுட்டேட்டடா இருந்தா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அது ப்ராப்பரா அதே மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கனெக்டிவிட்டில உங்களால பண்ண முடியல அப்படிங்கும்போது, அந்த வாலெட்டோடைய செட்டிங்ல போங்க. அதாவது செட்டிங் எங்க இருக்கும்னா, வாலெட்டோடைய இடது பக்கத்துல மேல டாப்ல பழைய 20 பைசா நாணயம் மாதிரி ஒரு ஹெக்ஸாகன் சிம்பல் இருக்கும். இந்த ஹெக்ஸாகன் சிம்பல டச் பண்ணீங்க அப்படின்னா, அங்க கிளியர் கேட்சின்னு இருக்கும். இந்த கிளியர் கேட்சில 2 ஆப்ஷன்லயும் கிளியர் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஓல்டு ஃபைல்ஸ், ஓல்டு மெமரீஸ் கிளியர் ஆயிருச்சு. இல்ல ஏற்கனவே வாலெட் கனெக்ட்ல இருக்கிறது அங்க இருக்கு அப்படின்னா, அத கிளியர் பண்ணிரும். இப்ப திரும்ப நீங்க வந்து கனெக்ட் வாலெட் குடுக்கும்போது ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் அது சால்வ் ஆயிடும். நீங்க வந்து மறுபடியும் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் குடுத்தாச்சு. அப்ரூவல் பேஜ்க்கு வரணும். வந்துருச்சு. இதுதான் எனக்கு இப்ப கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. இப்போ வொர்க் ஆயிடுச்சு. நான் எப்ப கிளியர் கேட்சி குடுத்தனோ, உடனே அது வொர்க் ஆயிடுச்சு. சோ, அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஐடிக்குள்ள லாகின் ஆக மாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? அதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், இந்த கிளியர் கேட்சி மெத்தட வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. மறந்துற வேண்டாம். ஸ்பேஸ் டூல்ல போறோம். ஸ்பேஸ் டூல்ல இப்ப நம்ம ஸ்கிரிப்ட் பார்த்தோம். ஸ்கிரிப்ட்ல 3 மெத்தட் இருக்கு. அதாவது 1 நம்ம பார்த்த முதல் மெத்தட்ல ஃபண்ட் ரைசிங் இண்டிவிஜுவல் அதாவது இன்வைட் ஃபார் கோஆப்பரேட்டிவ் அதாவது சங்கங்கள், அறக்கட்டளைகளுக்கு நீங்க இத அனுப்பலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு அனுப்புறதுக்கான 2வது இந்த இத நீங்க வந்து அனுப்பி பார்க்கலாம். உங்களுடைய ஓன் இதுக்கு. அதே மாதிரி இதுல ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கிரவுட் ஃபண்டிங் அஃபிலியேட் சிஸ்டமும் இது 2மே இண்டிவிஜுவலுக்கு 2 மெத்தட்ல 2 வித்தியாசமான ஒண்ணு ரொம்ப லாங்கா இருக்கும் மெசேஜ், ஒண்ணு ஷார்ட்டா இருக்கும். இப்ப இத உங்களுடைய இமெயில் ஐடிக்கே நீங்க என்ன பண்ணலாம், ஒரு முறை அனுப்பிட்டு, நீங்க என்ன பண்ணலாம், அதுல எடிட் பண்ணிட்டு, அதாவது அந்த மெசேஜ காப்பி பண்ணிட்டு, அதோட எண்டுல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டுட்டு, அப்புறம் உங்க மெயில்ல இருந்து நீங்க மற்றவர்களுக்கு அனுப்பும்போது, உங்க கான்டாக்ட் நம்பர் வழியா அவங்க உங்கள கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன். இந்த வியூங்கிற இடத்துல என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணுங்க. இங்க ரிசீவர் நேம் அவங்களுக்கு தெரியும், தெரியாது. பேர் தெரியுதோ, தெரியலையோ, நீங்க ஏதோ ஒண்ணு போட்டுக்கலாம். ஏதோ ஒரு நேம் குடுத்துக்கலாம். அவங்க இமெயில் ஐடிய ப்ராப்பரா குடுக்கணும். இமெயில் ஐடிய கரெக்ட்டா குடுக்கணும். இந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் மெயில் பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க, உங்க செல்ஃப் மெயில அனுப்புங்க. செல்ஃபா உங்களுடைய பேர போட்டு உங்க இமெயிலுக்கு அனுப்பிருங்க. உங்க இமெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கன்டென்ட்ட காப்பி பண்ணிட்டு, உங்க இமெயில்ல இருந்து தான் நீங்க மற்றவர்களுக்கு அனுப்ப போறீங்க வித் யுவர் கான்டாக்ட் நம்பர். சோ இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உடைய ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பிளாஸ்ட் பண்றோம். அப்போ இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஒரு 100 பேரோட இமெயில் ஐடி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இமெயிலுக்கு நம்மளுடைய இந்த தகவல அனுப்புறோம் அப்படின்னா, தாராளமா நம்ம 100 பேர உடனடியா ரீச் பண்ண முடியும். இல்லையா? இப்ப இதோட சேர்த்து என்ன பண்ணலாம்? இந்த இமெயில் அனுப்பும்போது, இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க காப்பி பண்ணி பதிவு பண்ணிட்டீங்க. அது கூட ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும்னா, இங்க இருக்கு பிக்சர். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ் உடைய குளோபல் சப்போர்ட் டீம் டெலிகிராம் சேனல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் வாலெட் கனெக்ட்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் அடிக்கடி இந்த நிகழ்வு நடக்கும். ஆ கொஞ்சம் ஐடியலா இருந்தாலும், உடனடியா அது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். மறுபடியும் நான் கனெக்ட் பண்றேன். வாலெட் கனெக்ட். இது ஃபார் த செக்யூரிட்டி ரீசன். நம்மளுடைய பிளாக் செயினுடைய செக்யூரிட்டி ரீசன்னால இது நடக்கும். நீங்க டக்குனு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ரிக்வெஸ்ட் எக்ஸ்பயர்ட். ப்ளீஸ் ட்ரை அகைன். ப்ளீஸ் சைன் மெசேஜ் கன்டின்யூ. ஓகே. நான் வந்து வாலெட்ட க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணணும். சேஃப் ஃபைல் வாலெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே. இப்பதான் காலையில தான் வருதா? ஓகே. 290 236த் டே நம்ம பேசிட்டு இருக்கிறது. இப்பதான் அந்த பதிவு வருது. கனெக்ட் வாலெட். கனெக்ட் வாலெட்ல திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கனெக்டிவிட்டிய பண்ணுவோம். அப்ரூவல் குடுப்போம். ஓகே. அப்ரூவல் வந்தாச்சு. ரைட். ஏற்கனவே பார்த்த விஷயமா இருந்தாலும், கொஞ்சம் ஸ்பீடா வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்த ஸ்பேஸ் டூல்ஸ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, இன்னைக்கு பிளாஸ்டிங் டே. ஸோ லீஃப்லெட்ல நம்ம போனோம் அப்படின்னா, நமக்கு பிக்சர்ஸ் நெறைய இருக்கு. நீங்க அனுப்பக்கூடிய இமெயில்ல, இதுல நீங்க பிக்சர்ஸ வந்து என்ன பண்ணலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, வியூ குடுக்குறேன்.
இந்த இதுல என்ன போட்டிருக்கு? நியூ எரா ஆஃப் ஃபண்ட்ரைசிங். ஒரு புதிய புரட்சியான ஒரு விஷயம். சோஷியல் என்டர்பிரனர்ஸ் யூசிங் பாலிகான் பிளாக் செயின் டெக்னாலஜி. ரியல் டைம் மணி ஃபார் எவ்ரி ஒன் வித் 100% P2P டொனேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஷேரிங். ஜாயின் ஃப்ரீ அட் www.hifi-space அப்படின்னு போட்டு இங்க ஒரு கேப் இருக்கு. இப்போ இங்க நீங்க உங்களோட மொபைல் நம்பரை பதிவிட்டுக்கலாம். இந்த பிக்சரை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பலாம் அல்லது டெலிகிராம்ல அனுப்பலாம். எனி சோஷியல் மீடியா நீங்க பதிவு பண்ணலாம். இந்த லீஃப்லெட்ஸை பயன்படுத்தலாம். மினி வீடியோஸ் இருக்கு. நம்ம இப்போ ப்ளே பண்ணக்கூடிய இங்கிலீஷ் வீடியோஸ் வந்து இதுல இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாம விழா காலங்கள்ல இல்ல நம்ம சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கும்போது நமக்குள்ள என்ன பண்ணலாம்? நமக்கான ஒரு டூல்ஸை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு டி-ஷர்ட் அணிஞ்சுக்கிறோம், கேப் அணிஞ்சுக்கலாம். அது போல நம்ம பேக் யூஸ் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மார்க்கெட்டிங் கிஃப்ட்ஸ் இருக்கு. இந்த மார்க்கெட்டிங் கிஃப்ட்ஸ்ல என்னன்னா ஆல்ரெடி இப்போ வந்து டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த டிசைன்ஸ் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம். இந்த லோகோவை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் டூல்ஸ்ல இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம தொடரலாம். இதுல வந்து சோஷியல் லிங்க்ஸ். சோஷியல் லிங்க்ஸ்ங்கிறது என்னங்க? நம்மளுடைய இன்வைட் லிங்க் தான், வேற ஒண்ணும் இல்ல. சோஷியல் லிங்க்ங்கிறது இந்த லிங்கை நீங்க எங்க வேணா பதிவிடலாம். இந்த லிங்க் யாருக்கிட்ட போதோ அந்த லிங்கை டச் பண்றாரோ உடனே அது வந்து இந்த வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும் அவரை. இது அழைப்பு யாரு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க, இது உங்களுடைய வாலெட்டோடைய அட்ரஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ hifi-space.comல உங்களோட வாலெட் அட்ரஸோட போகக்கூடிய அந்த மெயில் லிங்கை வந்து உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும் சோஷியல் லிங்கா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, சோஷியல் மீடியால அனுப்பக்கூடிய சோஷியல் லிங்கா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதன் மூலமா என்ன நடக்கும்? நிறைய நபர்களுக்கு நம்ம அறிமுகம் பண்ண முடியும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த வெப்சைட்டோட தகவலை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க இது யாருக்கிட்ட இருந்து வந்திருக்கோ அவங்கள தொடர்பு கொள்வாங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? நம்மளுடைய அட்ரஸோ, சாரி, நம்மளுடைய மொபைல் நம்பரோ அல்லது நம்மளுடைய இமெயில் ஐடியோ நம்ம அங்க கொடுக்கணும். அப்பதானே அவங்க ரீச் பண்ண முடியும் நம்மள. சோ அதனால அந்த ஒரு மெத்தடை நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்திருக்கோம் இந்த பிளாஸ்டிங் டேல. முக்கியமா இந்த கற்றல் நிச்சயமா உங்களுக்கு தேவை. அதை பயன்படுத்துறதும் தொடர்ச்சியா பயன்படுத்துறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத சொல்லி இந்த கற்றலை நான் நிறுத்துறேன்.